அன்னைக்கு அந்த பேய் எதுக்கு மங்கம்மா குடும்பத்தை தேடி வந்துச்சுன்னு அவங்களுக்கு புரியவே இல்லை. இது இப்படி இருக்கும்போது கோபால் ஒரு நாள் இரவு அவனுடைய அறையில் அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தான். கோபால் செத்த அடுத்த நாள் மங்கம்மா இந்த விஷயத்த ஊர் தலைவர்கிட்ட சொல்றா. ஐயா, என் தம்பி கோபால் இறந்துட்டாயா, அவனை பேய் அடிச்சிச்சியா, அந்த பேய்க்கு நீங்க தாயா ஒரு முடிவு கட்டணும். மங்கம்மா, உன் தம்பி கோபால் செத்தது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா நீ சொல்ற மாதிரி நம்ம ஊர்ல பேயும் கிடையாது, விசேஷம் கிடையாது. மங்கம்மா, அவனுக்கு தான் குடிப்பழக்கம் இருக்குல்ல, அதுல எங்கேயாவது போய் குடிச்சிட்டு செத்து போயிருப்பான். மற்றபடி நம்ம ஊர்ல பேயும் கிடையாது, விசேஷம் கிடையாது. அம்மா அம்மா, சந்துரு வந்திருக்கேம்மா, வெளியே வாம்மா. அம்மா அம்மா. என்னது இது? சந்திரகரல் கேக்குது, போய் பார்க்கலாம். அம்மா அம்மா, வெளியே வாம்மா. கிணத்துக்கிட்ட இருந்து சத்தம் வருது, என்னதான் இருக்கா? சரி, போய் என்னன்னு தான் பாப்போமே. மறுநாள் காலையில ஈஸ்வரி வழக்கம் போல தண்ணி எடுக்க கிணத்தடிக்கு போனா. அங்க அவளுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அத்தை, எங்களை விட்டு போயிட்டீங்க அத்தை. மங்கம்மா இறந்த செய்திய சந்திரக்கு ஈஸ்வரி தெரியப்படுத்துறா. வெளிநாட்டுல இருந்து தன்னோட கிராமத்துக்கு வந்த சந்துரு அந்த காட்டு பாதையில தன்னோட வீட்டுக்கு நடந்து போனான். அப்பா, ஈஸ்வரி, நீனு எல்லாரும் வெளியே வாங்க. நீங்க எப்ப வந்தீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நான் வந்த வழியில
ஏதேதோ சத்தம்லாம் கேட்டுச்சு. என்னங்க சொல்றீங்க? இப்படிதாங்க ஊர்ல ஏதேதோ மர்மங்க நடக்குதுங்க. அநேகமா இது ஏதோ பேய் பிசாசோட வேலையா கூட இருக்கலாம். சரி, எல்லாரும் போய் படுங்க, காலையில பேசிக்கலாம். ஒரு நாள் ராத்திரி வேலைக்காரர் ரங்க வேலை விஷயமா பக்கத்து ஊருக்கு போனா. என்னடா இது, ஏதோ சத்தம்லாம் கேட்குது, ஏதோ உருவெல்லாம் பறக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம ஊர்ல நடந்தது இல்லையே. என்ன இருக்கும்? பாவத்தின் தண்டனை உனக்கு மரணம். ஏங்க, என்னங்க இது? நம்ம வீட்டில் தொடர்ந்து 3 பேர் இறந்து போயிட்டாங்க. எனக்கு என்னமோ இது சரியா பாடலைங்க. ஆமா ஈஸ்வரி, எனக்கும் எதுவுமே புரியல. அது எப்படி கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொருத்தரும் 10 நாள் கழிச்சு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக சாக முடியும்? சந்துரு, ஈஸ்வரி, நீங்க 2 பேரும் பயப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு. அவரை பார்த்தா எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிரும். அன்னைக்கு மறுநாள் கண்ணையாவும் சந்துருவும் அந்த சாமியாரை பார்க்க போனாங்க. சுவாமி, சுவாமி! என்ன கண்ணையா, திடீர்னு வந்திருக்க? என்ன விஷயம்? சுவாமி, எங்க கிராமத்துல தொடர்ந்து 3 பேர் ஒரே மாசத்துல இறந்து போயிட்டாங்க. அதுல 2 பேரு என்னோட மனைவியும் என் மச்சானும். என்ன சொல்ற கண்ணையா? தொடர்ந்து 3 பேர் இறந்துட்டாங்களா? அதுவும் அடுத்தடுத்தா? அப்படின்னா இது ஏதாச்சும் அமானுஷ்யத்தோட வேலையா கூட இருக்கலாம். சாமி, நீங்க என் வீட்டுக்கு ஒரு தடவை வரணும். வீட்டுல எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதுலயும் என்னோட பேத்தி மீனும் ரொம்ப பயந்து போயிருக்கா. சரி கண்ணையா, அப்போ வா, உடனே போகலாம். அன்னைக்கு கண்ணையாவும் சந்துருவும் அந்த சாமியாரை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு போனாங்க. அவங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள ராத்திரி ஆயிடுச்சு. ரிம் ரிம் ராலா ரிம், ஜிம் ஜிம் ஜாலா ஜிம். ரிம் ரிம் ராலா ரிம், ஜிம் ஜிம் ஜாலா ஜிம். யார் நீ? எதுக்காக இந்த குடும்பத்தை பழி வாங்கிக்கிட்டு இருக்க? நீ இப்ப சொல்லலனா உன்னை நான் பஸ்பமாக்கிடுவேன். என் அப்பா பேரு முத்தையா, என் அம்மா பேரு லட்சுமி. நான் பிறந்த அடுத்த நிமிஷமே என் அம்மா இறந்துட்டாங்க. என்னோட 5 வயசுல என் அப்பாவும் இறந்து போயிட்டாரு. அப்போதிலிருந்து என் சித்தப்பா கண்ணையாவும் சித்தி மங்கம்மாவும் தான் என்னை வளர்த்தாங்க. என் சித்தப்பா துணி வியாபாரம் பண்றதால வீட்டில் இருக்க மாட்டாரு. என் சித்தி மங்கம்மாவுக்கு என்னை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது.
என்னை கொடுமை பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க பையன் சந்துருக்கு நல்ல சாப்பாடும் எனக்கு கெட்டுப்போன சாப்பாடும் தருவாங்க. இந்த விமல் வேற ஏன் இங்கேயே இருக்கானோ தெரியல. இவனுக்கு வேற சோத்தை வடிச்சு குட்ட வேண்டியதா இருக்கு. அப்படியே பழைய சோத்தை திண்டு சாப்பிட்டோம். இந்த சந்துருவும் என்ன அண்ணன்னு கூட பார்க்காம ரொம்ப அடிப்பான். இவ்வளோ கஷ்டத்துலயும் எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் நான் வளர்த்த என் செல்ல போன சுப்பிரமணி தான். அவன் கூட நேரம் செலவழிச்சா என் சித்தி கொடுமையெல்லாம் மறந்தே போயிடும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த மங்கம்மா எனக்கு சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுத்துட்டா. கேவலம் என் சொத்துக்காக புருஷனோட அண்ணன் பையனையே கொன்னுட்டா. அடே கோபாலே, எப்படியோ அவன் செத்து தொலைஞ்சிட்டான். இனிமே இவன் சொத்தெல்லாம் நமக்கு தான். இவனை கொண்டு போய் எங்கேயாவது போட்டுருடா. சனியை தலைஞ்சுது. கவலை எல்லாம் இருக்கா? நம்ம ரங்கு கிட்ட சொல்லி இவனை ஊருக்கு வெளியே கொண்டு போய் போட்டுற சொல்றேன். யாருக்கும் சந்தேகம் வராது. டேய் ரங்கோ, ஒரு வழியா அந்த விமலை விஷம் வச்சு கொண்டாச்சு. அவன் பணத்தை எங்கேயாவது ஊருக்கு வெளியே போட்டுட்டு வந்துரு. ஆனா இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி வெளியே யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சதுன்னா கூட உனக்கும் இதே நிலைமைதான். சின்ன முதலாளி, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நான் வேலையை கச்சிதமாக முடிச்சிடுறேன். சரி சரி, பேச்ச குறைச்சிட்டு செயல்ல காட்டு. உனக்கு வர வேண்டியது உன் வீடு தேடி வரும். ஒழிஞ்சா இந்த விமல். இது அவன் வளர்த்த போனியாச்சே, இது எப்படி இங்கே வந்துச்சு? ஒரே கல்லில் 2 மாங்காய். இனிமேல் இங்கே நிற்கிறது ஆபத்து. சீக்கிரமாக நம்ம இடத்த காலி பண்ணிடுவோம். இந்த குடும்பத்தை பழிவாங்க நான் இந்த ஊருக்குள்ள வர முயற்சி பண்ணினேன். ஆனா இந்த ஊரோட முன்னோர்கள் இந்த ஊருக்குள்ள எந்த ஒரு தீய சக்தியும் வர முடியாத மாதிரி ஒரு மந்திரத்தை விட ஊர் எல்லையில புதைச்சி வச்சிருந்தாங்க. அதனால என்னால ஊருக்குள்ள வர முடியல. ஒரு நாள் மங்கம்மா, ஈஸ்வரி, மீனு இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு வரும்போது மீனு மழை பெஞ்சு வெளியே திரிஞ்ச அந்த தகட ஏதோ ஒரு கல் அப்படின்னு நினைச்சு காலால தள்ளி விட்டுட்டா. அதனால அந்த தகடு உடைஞ்சு போய் அதோட சக்தி எல்லாம் போயிடுச்சு. அதனால நான் இந்த ஊருக்குள்ள மறுபடியும் வந்தேன். என் சாவுக்கு காரணமா இருந்த இந்த மங்கம்மா, கோபால், ரங்கன் இவங்க 3 பேரையும் நான் கொன்னுட்டேன். இனி மீதம் இருக்கிறது இந்த சந்துரு மட்டும்தான். இவனையும் கொன்னுட்டா என் ஆத்மா முழுமையா சாந்தி அடைஞ்சிரும். விமல், உனக்கு நடந்தது பெரிய அநீதிதான். அதுக்கு எனக்கும் வருத்தமா தான் இருக்குது. ஆனா அதுக்காக தான் நீ உன் ஆசை தீர உன் கையாலேயே 3 உயிரை எடுத்துட்டியே. இதோட நிறுத்திக்கோ, இல்லனா உன்னை நான் அழிச்சிடுவேன். பெரியப்பா, வேணாம் வேணாம், எங்க அப்பாவை சாகடிக்காதீங்க. பெரியப்பா ப்ளீஸ், வேணாம் பெரியப்பா, எங்க அப்பாவை சாகடிக்காதீங்க, வேணாம். சரி மீனு, உனக்காக மட்டும்தான்
உங்க அப்பா சந்துருவை உயிரோட விட்டுறேன். ஆனா அவன் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். என்கிட்ட இருந்து பறிச்ச என் சொத்துக்களை இந்த ஊர் ஏழை மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். விமலண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே நான் ஏழைங்களுக்கு சொத்தை எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்றேன். உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். என்னை மன்னிச்சிடுங்கண்ணா. விமல் சொன்ன மாதிரி சந்துரு ஏழைங்களுக்கு நிலத்தெல்லாத்தையும் தானமா வழங்கிட்டான்.